எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, மாரிதாஸ் விஜய்க்கு இந்த பொறுப்பெல்லாம் அவ்வளோ ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு விஜய்க்கு பொறுமையும் கிடையாது, முடியவும் முடியாது. ஏன்னா முதலமைச்சர் சும்மாவா? எங்களுக்கே தெரியும் 1008 ஃபைல் இருக்கு. நான் சொன்னேன், அந்த ஆள் வேலை பார்த்தா தானே அப்படின்னேன். அதுதான் நீங்கள் நடக்குது. 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜிஓ, இவர் கையில் ஒரு 16 டிபார்ட்மெண்ட் இருக்குது. யாரு? முதலமைச்சர் கூடிய விஜய் அவர்கள் கீழே 16 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த 16 டிபார்ட்மெண்ட் என்ன வேலை தொடர்ந்து பார்த்துருவான். அந்த ஆள் என்ன பண்ணுறான்? ஆனால் இந்த ஆள் என்ன பண்ணுறாரு? 16 டிபார்ட்மெண்ட் எடுத்து, இந்த டிபார்ட்மெண்ட் தம்பி ரமேஷ் பார்த்துக்கோப்பா, இனிமேல் அவர்கிட்ட பார்த்துக்கோங்க, ஃபைல் அங்கே கொண்டு போயிருங்க. இன்னொரு டிபார்ட்மெண்ட் பெண்கள், இந்த வாமா அக்கா நீ பாருமா. அடுத்தது இளைஞர்கள் மேம்பாடு, தம்பி ஆதவ் நல்லா போய் சொல்லு, இதை பாருப்பா. இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு வேலையை ஃபுல்லாக பிரித்து கொடுத்தாங்க. எனக்கு பார்த்துருக்கேன் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இந்த ஃபைலில் என்கிட்ட கொண்டு வராங்க, மேல்மட்டத்தில் ஃபைல் மட்டும் கொண்டு வாங்க, மற்ற ஃபைலை அங்கே மூவ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன். அதில் சைன் பண்ணுறது இருக்குன்னு வச்சு நீங்கள் எல்லா வேலையும் பாருங்க பிரித்து விட்டுட்டு ஒரு ஆள் ஹாயாக இருக்குன்னு நான் பார்த்ததே இல்லை. ஒரு முதலமைச்சரை இப்படி வரலாற்றில் பார்த்ததே கிடையாது. இருந்தாலும் எல்லா வேலையும் பிரித்து கொடுத்துட்டு ஹாயாக சுற்றி இருக்காரு. நீங்கள் எல்லாம் நினச்சிக்கிறீங்க இந்த ஆள் ரொம்ப கட்டுக்கு மேலே ஆகிறனாக 5 மணிக்கு வீட்டுக்கு போனோமா, சனி ஞாயிறு லீவ் போட்டோமா, ஹாயாக வாழ்ந்துருக்காரு. இவர் வேலை வாக்குற நினச்சிட்டீங்க. வேலை வாக்குறது வேற கதை. அதுக்கப்புறம் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதில் பெரும்பாலான ஃபைல் எங்கே மாற்றி விட்டாருன்னு வச்சுங்க, அதுதான் பெரும்பாலும் முழுசாக கட்டுப்படுத்துவாங்க. அதையே மனிதவள மேம்பாட்டுத்துறையா அந்த ஆளுக்கு மாற்றி விட்டாங்க. மனிதவள மேம்பாடோ சமூக வள மேம்பாடோ அந்த பையன் மாற்றி விட்டாங்க. முடிச்சு போச்சு. அப்போ எந்த வேலையும் பார்க்கறது இல்லை, பெரிய ஃபைல் மட்டும் கொண்டு வாங்க. பெரிய ஃபைலுக்கு எங்கேயே போகிறது தினந்தோறும்? நீ சொல்லுங்க, தினந்தோறும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாற்றிருப்பாங்க? கிடையாது. டிரான்ஸ்ஃபர் சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் நினச்சிடாங்க எல்லாத்தையும் மாற்றி விட்டாப்புல. அதாவது பெரிய பெரிய நிறுவனங்கள் 10,000 கோடி 20,000 கோடியா அப்போனா சொல்லுங்கள், நான் என்ன வரேன், மற்றதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. அப்போ எல்லா வேலையும் பிரித்து கொடுத்துட்டேன், எல்லா வேலையும் கொடுத்துட்டு முழு ஃப்ரீ ஆகிட்டாப்புல. இப்படி ஒரு முதலமைச்சரை என் வாழ்நாளே நான் பார்த்தது. அவரால் வந்துட்டு போயிருக்காங்க. அதையெல்லாம் திசை திருப்புறதுக்கு போன வாரம் உதயநிதியை கைது பண்ணி, இந்த வாரம் தமிழ்தாய் வாழ்த்தா முதல்ல பாடணும், அடுத்த வாரம் புதுசாக பிட்டு ஆரம்பிப்பார் பாருங்க. அது வந்துட்டு இவங்க என்ன பரப்புவாங்க, வந்து இறங்கி கை காட்டார்ப்பா, வேட்டி கட்டினார்ப்பா, வேட்டியை சுருட்டினார்ப்பா, இந்த நியூஸ் தான் போடுத்திக்கிறாங்க. அந்த ஆள் என்ன வேலை பார்த்தார்ப்பா, முதலமைச்சர் என்ன வேலை பார்த்தார்ப்பா, அதுக்கு வழியே நீ வரல. கெட்டு குட்டிச்சரா போச்சு. என்ன மாற்றமோ எனிவே மாற்றம் வந்துருச்சு. நம்ம தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியது பொறுப்பு. நீங்கள் தொடர்ந்து இந்த அரசாங்கத்தை கண்காணிக்கலை, குறைகளை சொல்லலை, இது மாற்றமாக இருக்காது. உங்களுக்கு நீங்களே தோணுன. ஆனால் கடைசியாக ஒன்று, தமிழ்தாய் வாழ்த்த எல்லா இடத்துலையும் முதல் இடத்துல பாடணும்னு நீங்கள் பாருங்க. ஆனால் தமிழே ஒருத்தர் வந்து நான் பேச மாட்டேன்னு சொல்லி கத்திருக்காரு, அந்த ஆளையும் பேச விட்டீங்க பாருங்க. சூப்பர். நமக்கே முரண்பாடாக இல்லை,